ஆர்சிபிக்கு என்ன ஒரு சோதனை இது. 8 போட்டிகளில் வெற்றி பெற்று 16 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் கம்பீரமாக நிற்கும் நம்ம ஆர்சிபி அணிக்கு இந்த சோதனை தேவையா? புள்ளிப்பட்டியலின் உச்சிக்கு இன்னும் சில வெற்றிகளே தேவைப்படும் இந்த நேரத்தில் அணியின் கேப்டன் ரஜத் படிதார் காயமடைந்தது இதயத்தை பிளக்கும் செய்தி அல்லவா? மே 17ஆம் தேதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸுடனும் 23ஆம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடனும் 27ஆம் தேதி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுடனும் முக்கியமான போட்டிகள் காத்திருக்கின்றன. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற இந்த 3 போட்டிகளில் ஒன்றிரண்டில் வெற்றி பெற்றாலே போதும் என்ற நிலையில் கேப்டன் களத்தில் இல்லை என்னால் என்ன செய்வது? 3ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் ஏற்பட்ட காயம் இன்னும் குணமடையவில்லையாமே. 9ஆம் தேதி நடக்கவிருந்த லக்னோவுக்கு எதிரான போட்டியிலும் அவர் விளையாட முடியாத நிலை. இப்போது புதிய கேப்டனுடன் களம் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ரஜத் படிதார் இல்லை என்றால் யார் கேப்டன்? ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டியா, நம்ம விராட் கோலி ஆகிய 3 வீரர்களின் பெயர்கள் அடிபடுகின்றன. 3 பேருமே இதற்கு முன்பு கேப்டனாக இருந்த அனுபவம் உள்ளவர்கள்தான். ஆனால் விராட் கோலியின் பெயர் முன்னணியில் இருப்பது ஆச்சரியமில்லை. டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஆர்சிபி ஒரு பெரிய முடிவை எடுக்கலாமே. இந்த சீசனின் எஞ்சிய போட்டிகளுக்கு விராட் கோலியை கேப்டனாக நியமிக்கலாமே. இருந்தாலும் ஜிதேஷ் சர்மாவின் பெயரும் வேகமாக அடிபடுகிறது. யார் கேப்டனாக வந்தாலும் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதே ரசிகர்களாகிய நமது பிரார்த்தனை. 16 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் இருக்கும் ஆர்சிபி எப்படியாவது இன்னும் ஒரு சில போட்டிகளில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைய வேண்டும். ஆனால் பேட்டிங்கிலும் சரி கேப்டன்சியிலும் சரி சிறப்பாக செயல்படும் ரஜத் படிதார் காயமடைந்தது எவ்வளவு பெரிய இழப்பு. இந்த சூழ்நிலையில் விராட் கோலியா, ஜிதேஷ் சர்மாவா அல்லது குணால் பாண்டியாவா? யார் கேப்டனாக வந்தால் அணிக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஆர்சிபி அணி அடுத்ததாக களமிறங்கும் போட்டியில் நம்ம விராட் கோலிக்கு ஒரு சிறப்பு மரியாதை செய்ய ரசிகர்கள் தயாராகிவிட்டார்களாம். வெள்ளை நிற ஜெர்சியை அணிந்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கு நன்றி சொல்லப் போகிறார்களாம். ஆஹா, என்ன ஒரு பாசம்! கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம நியூஸ் கிரீக் சேனலை லைக் பண்ணுங்க.